புதுசாக வந்து எந்த ஒரு புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தேனால் மேல் படிப்புக்குன்னு படிக்கக்கூடிய பக்கத்தில் இருக்க மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய, வெளிநாட்டில் போய் மேல் படிப்பு படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதியே வந்து 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது அப்படின்னும் போது 9க்கு 10ஆம் இடமாக வரும். தொழில் சம்பந்தமான படிப்புகளில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அரசியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரமுகர்களுக்கு சில பின்னடைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க, உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களா யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க, அது பிரச்சனையை கொண்டு போய் விடும். அது தவிர பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர இளம் கலை அது மாதிரி 10th 12th அதாவது இளநிலை வகுப்பெல்லாம் படிக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இருந்தாலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு உடல்நிலை சற்று பின்னடைவு நிச்சயமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சிகப்பு கலர் பூ கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் கொடுத்துட்டு வர்றது வந்து அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். முடிஞ்சதுன்னா உங்களால் அருகில் இருக்கக்கூடிய எந்த முருகன் கோவிலுக்காக போயிட்டு செம்பருத்தி பூ, சிவப்பு கலர் செம்பருத்தி பூ கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில், பழைய சிவன் கோவிலுக்கு போய் உங்களால் முடிஞ்சது எண்ணெய் தானம் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமையும்.